ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் இதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஏற்றுமதி தொழிலில் ஒரு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பையரை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, அந்த பையரை எப்படி ஒத்துக்க வைக்கிறது. ஏற்றுமதி தொழிலில் ஆர்டர் எடுக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் என்னெல்லாம் சொன்னால் ஒரு பையர் நமக்கு ஆர்டர் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது, எப்படி அவரை ஒத்துக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பையரை ஒத்துக்க வைக்கிறதுக்கு 4 முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த 4 என்ன அப்படின்றத நான் இப்போது 1 by 1 சொல்கிறேன். இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 1 என்னென்னா இன்ஸ்டன்ட் கிரெடிபிலிட்டி. அதாவது உங்களுடைய இமெயில் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், அந்த பையருக்கு உடனடியாக ஒரு நம்பிக்கை வரணும். அது எப்படி வரும்? அப்போ அந்த மெயிலில் நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும்? நம்பர் 1 என்ன சொல்லணும்னா, உங்களுடைய ப்ராடக்ட், நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் ஏற்றுமதி செய்ய போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன குளோபல் சர்டிஃபிகேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. லைக் யூஎஸ்டிஏ சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா, இல்லாட்டினா EU யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா EU ஆர்கானிக் இந்த மாதிரி வச்சுருக்கிறீங்களா, இல்லாட்டினா ISO சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா. இந்த மாதிரி தரச் சான்றிதழ் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு குளோபல் மார்க்கெட்டில் அந்த குளோபல் சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் தான் நான் இதெல்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த இமெயிலில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இது ஒரு விஷயம். நம்பர் 1, உடனடியாக அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு, நீங்கள் ஒரு ஜென்யூனான ஒரு ஏற்றுமதியாளர் அப்படின்னு நம்ப வைக்கிறது. 2வது, உங்ககிட்ட அந்த ஒரு வெப்சைட் ப்ராப்பராக உங்களுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி, உங்களுடைய ஃபர்மை பற்றி, உங்களுடைய ஏற்றுமதி நிறுவனத்தை பற்றி ப்ராப்பராக நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வெப்சைட் இருக்குதா, அதையும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிக்கணும். அதுக்கப்புறம் லிங்க்டின், சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸில் லிங்க்டின் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலுக்கு. அப்போது ஏற்றுமதி தொழில் செய்ய போகிற நீங்கள் உங்களுடைய அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் பக்காவாக வச்சுருக்கணும். அதில் நீங்கள் எப்போவுமே ஆக்டிவாக ஏதாச்சும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி போஸ்ட் பண்ணுறது, அவங்களுடைய அந்த ஆக்டிவ் ப்ரெசன்ஸ் அதுவும் அதில் இருந்துச்சுன்னா மச் பெட்டராக இருக்கும். அப்போது லிங்க்டின் ப்ரொஃபைல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்தது உடனடியாக ட்ரஸ்ட் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு ஏற்றுமதியாளருக்கு நீங்கள் ஆல்ரெடி இறக்குமதியாளருக்கு, ஃபாரினில் இருக்கிற இறக்குமதியாளருக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷிப்மெண்ட் அது பண்ணியிருந்தீங்கன்னா, அது ஒரு சின்ன ஷிப்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டெஸ்டிமோனியல், ஒரு வீடியோ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களை பற்றின ஒரு டெஸ்டிமோனியல், அதாவது நான் இந்த ஏற்றுமதியாளர்கிட்ட தான் நாங்கள் இந்த குட்ஸ் வாங்கினோம், இந்த ப்ராடக்டை வாங்கினோம், அவங்க கரெக்டான டைமில் நல்லா அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களை பற்றின ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஏதாச்சும் ஒரு ஃபாரின் கம்பெனியிலேருந்து அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸோட உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது யாருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ஷிப்மெண்ட்டாவது ஆல்ரெடி யாருக்கோ, வெளிநாட்டு நபர் யாருக்கோ ஒரு பையருக்கு அனுப்பி வச்சு அவங்களுக்கு தான் இது பொருந்தும். புதுசாக எந்த ஷிப்மெண்ட்டுமே பண்ணாதவங்களுக்கு இது செட் ஆகாது. அப்போது நம்பர் 1 என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பையரை ஒத்துக்க வைக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் கிரெடிபிலிட்டி. உங்கள் மெயிலை பார்த்த உடனே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரணும். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க, அண்ட் தென் ப்ராப்பர் வெப்சைட் வச்சுருக்கிறீங்க, அண்ட் தென் ப்ராப்பராக லிங்க்டின்ல நீங்கள் ஒரு ப்ரெசன்ஸ், உங்களுடைய ப்ரெசன்ஸை இருக்குது. இது தவிர அடிஷ்னல் முக்கியமானது என்னென்னா
நீங்கள் ஆல்ரெடி ஏற்றுமதி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மேலும் மேலும் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. அப்போது நம்பர் 1 என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு மெயிலே அவங்கள வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஏற்றுமதியாளர், இவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணலாம், இவங்கள்ட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வரணும். இதுதான் நம்பர் 1. இப்போ அடுத்தது நம்பர் 2 என்னங்கிறத நான் சொல்கிறேன். 2வது முக்கியமான விஷயம், ஒரு பையருடைய பயத்தை போகணும். அது எப்படி நம்ம பயத்தை போகலாம், எப்படி அவங்களுடைய ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் நம்ம ஏற்றுமதியாளரான நம்ம பையரை பார்த்து பயப்படுறோம், பையர் நம்மளை பார்த்து பயப்படுறாரு, அவர் நம்மளை ஏமாத்திடுவாரோன்னு பயப்படுறோம், அவரை ஏமாத்திடுவோன்னு பயப்படுறாரு. இந்த ஒரு காரணத்தினாலேயே ஏற்றுமதி தொழிலில் சக்ஸஸ் பண்ண முடியாமல் நிறைய ஏற்றுமதியாளர்கள் ஆர்டர் எடுக்க முடியாமல் போயிருக்கிறாங்க. அப்போது இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய பயத்தை போக்கணும். 2வது முக்கியமான ஒரு விஷயம். எப்படி பண்ணலாம் அதை அப்படின்னா, ஒரு ஜென்யூன் பையர் அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்டை ஃப்ரீ சாம்பிள்ஸ் அனுப்பிச்சி வைக்கலாம். அவங்கள கம்யூனிகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஃப்ரீ சாம்பிள் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரீ சாம்பிள் யாருக்கு அனுப்பணும்னா, நீங்கள் 100% இவங்க வந்து ஒரு இம்போர்ட்டர், ஜென்யூன் பையர் தான், அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ்லாம் அனுப்பிச்சி வைக்கணும். எல்லாருக்கும் ஃப்ரீ சாம்பிள்ஸ்லாம் அனுப்பிச்சி வைக்காதீங்க, ஏன்னா நிறையா ஸ்கேமர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் ஜென்யூன் பையர் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரீ சாம்பிள்ஸ் அனுப்பிச்சி வைக்கணும். அப்போது நீங்கள் ஒரு ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஒரு ஜென்யூன் பையருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டை வரும். அப்போது அடுத்த ஸ்டெப் அவங்க மூவ் பண்ணும்போது நீங்கள் அவங்கள்ட்ட என்ன பேசி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஆர்டர் ஆஃபர் பண்ணலாம். அதாவது ஒரு ட்ரையல் ஆர்டர் முதல்ல பண்ணி பாருங்கள் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஒரு சின்ன ட்ரையல் ஆர்டர், அதாவது ஒரு பெரிய ஆர்டருக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரையல் ஆர்டர் நம்ம பண்ணி பாருங்கள். எங்களுடைய அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குதா, அண்ட் தென் எங்களுடைய அந்த சர்வீசஸ், லாஜிஸ்டிக் சர்வீசஸ்லாம் நல்லா இருக்குதா, கரெக்டான, அதாவது நாங்கள் உங்கள் டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோமா, இப்படின்றதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரையல் ஆர்டர் கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அப்போ ஒருவேளை அவங்க வந்து ஒரு ஸ்மால் ட்ரையல் ஆர்டர் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடுத்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா அந்த பேமெண்ட் டேர்மில் வருது. அப்போது இந்த பேமெண்ட் டேர்மில் நீங்கள் என்ன கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 30% ஒரு 50% அட்வான்ஸ் பேமெண்ட் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு சின்ன ஆர்டர் அப்படின்றதுனால அந்த ஒரு ஃபாரின் பையர் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சாம்பிள்ஸ் வாங்கியிருக்கிறாரு, உங்களுடைய கம்பெனியை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவர் ஆல்ரெடி நீட்டாக கோ த்ரூ பண்ணிட்டாரு. அப்போ உங்களுக்கு அவர் மேலே ஆல்ரெடி ஒரு ட்ரஸ்ட் வந்துருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஒரு 30 to 50% அட்வான்ஸ் பேமெண்ட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது 30 to 50% அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கிட்டு அண்ட் தென் ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் பில் ஆஃப் லேடிங் அப்படின்னு ஒரு பேமெண்ட் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா எஸ்க்ரோ சர்வீசஸ் இருக்குது. எஸ்க்ரோ சர்வீசஸ் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ். அதாவது தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிடுவாங்க. அதாவது இன் பிட்வீன் உங்களுக்கும் உங்களுடைய பையருக்கும் நடுவில் இருந்து அந்த பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டான முறையில் நீங்கள் குட்ஸ் எல்லாம் அங்கே அனுப்பிட்டீங்க அப்படின்னா, அண்ட் தென் உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகி கரெக்டாக உங்கள் கைக்கு வந்துடும். இந்த எஸ்க்ரோ சர்வீசஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணலாம்னா எல்சி, லெட்டர் ஆஃப் கிரெடிட், அந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த 2வது நான் சொல்கிற என்ன விஷயம் அப்படின்னா, பையருடைய அந்த ஒரு பயத்தை போக்குறீங்க. சரி, அப்போ இவங்களை நம்பி நம்ம பேமெண்ட் பண்ணலாம், ஒரு 30% பேமெண்ட் பண்ணலாம், 50% அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணலாங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்கள் பையருக்கு வரணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரீ சாம்பிள்ஸ் அனுப்பிச்சி வச்சுட்டோம். ஓகே, முதல் ஸ்டெப்பில் உங்கள் கம்பெனி ப்ரொஃபைல் பக்காவாக காமிச்சிருக்கீங்க. 2வது ஃப்ரீ சாம்பிள்ஸ் அனுப்பிச்சி வச்சுட்டீங்க, அதுவும் ஓகே ஆயிடுச்சு. 3வது ஒரு லார்ஜ் ஆர்டர்
பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரையல் ஆர்டர் பண்ணி பாருங்கன்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். இதுதான் அடுத்தது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். உங்கள் கம்பெனி மேலே ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும். அப்போது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, பையருடைய பயத்தை போக்கணும். நீங்கள் ஒரு ஜென்யூன் ஏற்றுமதியாளர் தான் அப்படின்னு அந்த பையருக்கு தோணணும். இதுதான் ரெண்டாவது விஷயம். இப்போ மூணாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அடாப்டபிலிட்டி. அப்படின்னா என்ன? அடாப்டபிலிட்டினா நீங்கள் அந்த கண்ட்ரியில் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு கஸ்டமைஸ்டு பேக்கிங் நான் பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்லணும். அதாவது நம்ம கண்ட்ரியில் பேக்கிங் பண்ணுறதுலாம் வேறு மாதிரி இருக்கும், அவங்க கண்ட்ரியில் பேக்கிங் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அப்போது அந்த மாதிரியான உங்கள் கண்ட்ரியில் எப்படி நீங்கள் பேக் பண்ணி தர சொல்கிறீங்களோ, உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி இங்கே நான் பேக்கிங் பண்ணி தரேன். அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். உங்களுடைய அந்த ஒரு கண்ட்ரிக்கு உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், உங்களுடைய கண்ட்ரி லா படி பேக்கேஜிங் நாங்கள் உங்களுக்கு பக்காவாக பண்ணித்தரோம் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். பேக்கேஜிங் பண்ணித்தரேன்னு சொல்லணும், கஸ்டமைஸ்டு லேபிளிங் பண்ணித்தரேன்னு சொல்லணும். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்கள்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லாஜிஸ்டிக்ஸ். நீங்கள் அந்த லாஜிஸ்டிக்ஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க? லைக் உங்களுடைய இன்கோ டேர்ம்ஸ் என்ன, ஷிப்பிங் டேர்ம்ஸ் என்ன, எஃப்ஓபியில் பண்ண போகிறீங்களா, சிஏஎஃப்பில் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டா என்ன அந்த ஒரு இன்கோ டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் டேர்ம் என்ன, இது எல்லாமே நீங்கள் கிளியராக அவங்கக்கிட்ட டிஃபைன் பண்ணிக்கணும். இது மூணாவது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நாலாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்ஷன், ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். எப்படி இதை பண்ணுறது? நீங்கள் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரி நாங்கள் ட்ரேட் ஃபேர் ஒன்று உங்கள் கண்ட்ரியில் நடக்குது, அந்த ஈவெண்ட்டில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், எங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம், நீங்கள் வந்து எங்களை வந்து அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒன்று, இது நீங்கள் டைரெக்டாகவே அந்த கண்ட்ரிக்கு போய் அந்த ட்ரேட் ஃபேர்ஸில் போய் நீங்கள் உங்களுடைய ஸ்டால் போட்டு நீங்கள் எக்ஸிபிட் பண்ணும்போது சில பையர்ஸை நீங்கள் இதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் அவங்கள அங்கே பார்க்க வருவாங்க. அப்போ அங்கே வரும்போது அவங்களுக்கு உங்கள் கம்பெனி மேலே ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட்டு கிடைக்கும். அப்போது இது ஒன் வே ஆஃப் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். பட் இது இங்கேருந்து நம்ம அப்ராடுக்கு போய் அங்கே நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுறீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே இருந்துக்கிட்டே அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கேட்டு பார்க்கலான்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக நம்ம ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம். அதில் நான் எங்களுடைய ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறோம், எங்களுடைய இந்த வேர்ஹவுஸு, அப்புறம் இந்த லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸு என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த வாட்ஸ்அப் வீடியோ காலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு நீங்கள் ஷோ பண்ணலாம். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு முழு ஒரு நம்பிக்கை வரும், உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆர்டர் மேலே ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த 4 விஷயங்கள், நான் சொன்ன இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்றுமதி தொழிலில். நம்மளுடைய சேனல் மூலமாக நான் நிறையா மெம்பர் ஒன்லி வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ வீடியோஸும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஏற்றுமதி தொழில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். நான் சிம்பிளாக நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து அந்த குட்ஸை எப்படி ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படின்ற வரைக்கும் நான் ரொம்ப தெளிவாக என்னுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் தான் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.